என் ஹஸ்பண்டுக்கு இந்த ஜாப் இருந்தால் செம்மையாக இருக்கும்ப்பா, அந்த மாதிரி ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல, சொல்லுங்க. மைண்ட் ஜாப்ல வேலை செய்யக்கூடாது. ஐஏஎஸ் இருந்தால் நல்லா இருக்கும். ஆக்ட்ரஸ் சரி, ஒரு 2 இதில் ஒரு ஆக்ட்ரஸ் இல்லை ஒரு ஐடி ஃபீல்டு, நம்ம ரேஞ்சுக்கு ஒரு ஆக்ட்ரஸ் ஓகே இல்லை? ஓகே அப்படி தானே? ஆமாம், ஆக்ட்ரஸும் ஓகே. ஒரு யார் ஜோதிகா மாதிரி நல்லா சம்பாதிக்கும். இந்த ஜாபாக இருந்தாலும் ஓகே தானே? கொஞ்சம் பணக்காரங்களாக இருக்கணும், நல்லா நம்மளை பார்த்துக்கிற மாதிரி இருக்கணும். இப்போதைக்கு எனக்கு வேலை இல்லை. எவ்வளோ சம்பாதிக்கணும் அப்போ? மந்த்லி ஒரு 50,000 அந்த மாதிரி. சரி, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் சமைச்சு கொடுப்பேன், நல்லா தங்கமாக பார்த்துப்பேன். ஜாபே வேணாம், என் கூட வீட்லயே இருந்தா போதும். இருந்து வீட்டு வேலை எல்லாமே பார்த்துக்கணும். நான் வேலைக்கு போய் நான் பார்த்துக்கிறேன் எல்லாமே. அவன் வேலைக்கு போனாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். சார் எல்லா பிள்ளைங்களும் இப்படி தான் இருக்கீங்க. இந்த வேலை அந்த வேலை அப்படின்லாம் எதுவுமே இல்லையா? வேலைக்கு போராட்டி கூட பரவாயில்ல. எனக்கும் ஹஸ்பண்ட் வேணாக்கா, ஏதாச்சும் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லிட்டே இருப்பாங்க, இது பண்ணாத அது பண்ணாதான்னு. நம்ம ஜாலியாக சுற்றலாம்ல. சாப்பிட்றதுக்கு காசு கையில் இருந்தா அந்த செஃப் இல்லை. ஐடினா ஓகேன்னு தோணுது. ஒரு குட் ஜாப், ஒரு ஏர்ஃபோர்ஸ் அந்த மாதிரி நல்லா. போலீஸ். ரீசன் ஏன் போலீஸ் ரொம்ப பிடிக்கும்? நாட்டுக்கு நல்லது பண்ணுவாங்க. ஃபுல் டைம் ஒர்க்லேயே இருப்பேன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஓகேவா? பரவாயில்லையா? பரவாயில்ல. நல்ல மனசு உங்களுக்கு. இப்படி ஒரு ஜாப் இருந்தால் எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஏதாவது ஒரு ஜாப் இருக்கும்ல? வேலை எந்த வேலை இருந்தாலும் ஓகே, போலீஸ் வேலையில மட்டும் இருக்கக்கூடாதுக்கா. என்ன ரீசன்? கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்கக்கா. ஐடி ஃபீல்டு ஏன்? இல்லை, அழகான இருக்க பொண்ணுங்கள்லாம் அவங்களே உஷார் பண்ணிடுறாங்க. போலீஸ், இந்த போலீஸ் டாக்டர் இவங்கலாம் வேணும். போலீஸ். ஏன் போலீஸ் வேணாம்? அவங்க எப்படி மற்ற இடத்துல தானே அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, என் கூட இருக்க மாட்டாங்கல்ல. அது இப்போ மற்ற ஜாப்னாலும் கண்டிப்பாக பிஸியாக தானே இருப்பாங்க. இருந்தாலும் இப்போ காலைல போனால் ரிட்டர்ன் வந்துருவாங்கல்ல ஒரு 6 மணிக்கு. ஆனால் போலீஸ் வேலை அப்படி இல்லைல்ல, நைட்லேயும் அவங்க கூட தானே இருப்பாங்க. இல்லைங்க, ஐடி மீடியாலாம் தெரியும்ல, மீடியாலாம் 24 hours. ஐடி எல்லாம் வேணாம், ஆனால் பட் போலீஸில் மட்டும் இருக்கக்கூடாது. வேலைக்கு போயிடும், ஆனால் என் கூடயே இருக்கணும். வேலைக்கு போகணும், போயிட்டு வந்து என் கூடயே இருக்கணும். அதாவது போலீஸு அந்த ஜாப்ல. போலீஸ் தான் நம்ம நாட்டை காப்பாத்துறாங்க. கெத்தா இருக்கும்ல உங்களுக்கு? கெத்தாக இருக்கும், ஆனால் நம்மளுக்கு ஃபீலிங்காக இருக்கும்ல நம்ம கூட இல்லைன்னா. ரொம்ப மென்டலாக ஸ்ட்ரெஸ் ஆகிற வேலைன்னா வேண்டாம், அப்போ தான் பீஸ் கெட்டு போயிடும் வீட்டில். 9 to 5 ஜாப் டீசெண்டாக போயிட்டு வர மாதிரி இருந்தால் ஓகே. போலீஸ் பொண்ணுங்க, ஆர்மி பொண்ணுங்கெல்லாம் செட் ஆகாது. என்ன ரீசன்? அவங்க மோஸ்ட்டாக நைட் ஷிஃப்ட் போகிற மாதிரி இருக்கும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க வேறு டிஸ்ட்ரிக்க்கு. ஸோ வந்து மிஸ் பண்ணுவோம்ல ஃபர்தராக. எந்த வேலை செஞ்சாலும் நம்ம செய்கிற வேலை தானே நம்மளுக்கு பெருசு. ஐடியில் இருந்தால் ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், நம்மளை கேர் பண்ண மாட்டாங்க. 8 to 8 பார்ப்பாங்களா அந்த மாதிரி ஜாப்லாம். சரி, அப்போ ஐடி உங்கள் ஆள் எந்த டைமில் ஒர்க் பண்ணுறாங்க? ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆகிக்கலாம்ல. ஒர்க் ஃப்ரம் ஹோம் வச்சு ஆளுக்கு தப்பிச்சிடுறாங்க. உங்களோட ஃபியூச்சர் ஒய்ஃப் எந்த மாதிரி ஒரு ஜாப்ல இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஃபியூச்சர் ஒய்ஃப் ஜாப் ஆல்ரெடி போயின்னு இருக்காங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. ஏன்கிட்டே மட்டும் கேட்குறீங்க, இவன்ட்டையும் கொஞ்சம் கேளுங்களேன். இப்போ நீங்களும் கமிட்டடா? நானும் இப்போ அழிச்சிட்டு முதலேருந்து உங்களை மாதிரி இல்லை, இந்த மாதிரி மீடியாவில் இருக்கிறாங்கல்ல. வேற ஏதாச்சும் கேளுங்க. அவ்வளோதான். வேற ஏதாச்சும் கேளுங்க. அவ்வளோதாங்க. அவ்வளோதானே.